பிரைஸ் தி லார்ட். 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட இந்த நாளிலும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு நம்பிக்கை. இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏன் இந்த நம்பிக்கை வரவில்லை? காரணம் விசுவாசம் இல்லாமை தான். இன்றைக்கு 3 வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள் நம்பிக்கை வரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்வோம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பாருங்க, நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர். அவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உன்னை நிரப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்ம எதனால நிரப்புமா? சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த சமாதானம் சந்தோஷம் கிடைக்காம எங்கெங்கேயோ போறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே நிரம்ப வேண்டும். 2வது வசன பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். அது எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன். பாருங்க, நாம் என்ன நினைக்கிறோன்றத கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எனக்கு இது நடக்கணும், என் வாழ்க்கையில் நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு எந்த கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறது இயற்கை தான். ஆனால் அதை அறிந்த தேவன் தான் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. எவ்வளோ அன்பான தேவன் பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிறத காட்டிலும் மேலே செய்வார், அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிறதையும் செய்வார் என்று இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். எனவே உங்கள் பேரில் நினைச்சிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம பேரை அவர் நினைச்சிட்டே இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள்ள நிச்சயமாக இருந்தால் நம் தேவைகள் சந்திக்கப்படும், நாம் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்றைக்கு நிலைத்திருக்கும் என்று நாம் விசுவாசத்தில் நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கு சொன்ன அந்த தேவன் நிச்சயமாக அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்ற நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். 3வது வசனம் பகுதிக்கு கண்டு செல்வோம். சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். பாருங்க, நம்ம ஆத்துமா நிறைய நேரம் கலங்கி கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ என்று ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவதை பார்க்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ஏன் நீ கலங்கி கொண்டே இருக்கிறாய், ஏன் யோசித்து கொண்டே இருக்கிறாய், தேங்குகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அதனால் தேங்காதபடிக்கு நம்மை நாமே காத்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ.